மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம் உரித்தாகட்டும். அன்பு குழந்தைகளை, நாங்கள் இன்னும் சொற்ப நாட்கள்ல பரீட்சை எதிர்நோக்க இருக்கின்றீர்கள். நாங்கள் அல்ல, நீங்கள். சரி, உங்களோட இன்னைக்கு தீர்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் சொற்ப நாட்கள்ல பரீட்சை செய்ய இருக்கிறீர்கள். நிச்சயமாக பரீட்சை முதல் எடுத்து பார்த்த உடனே பரீட்சைத்தால் கஷ்டம் போலதான் இருக்கும். இது நிச்சயமான உண்மை. ஏனென்றால் ஒவ்வொரு பரீட்சைத்தாளையும் முதல் தடவை பார்க்க கடினம் போலதான் இருக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஒரு பரீட்சைத்தாளை பார்த்தால் அதுவும் வினாத்தாள் ஒன்றை பார்த்தா முதல்ல கொஞ்சம் கேள்விகள் முன்னுக்குள்ளதுகள் இலக்கு மாதிரி இருக்கும். ஒரு 4-5 கேள்வி. மிச்சத்தை பார்த்தால் வாக்கியங்களை வாசித்து புரிஞ்சு விடியளிக்கணும் கொஞ்சம் கஷ்டம் போலதான் இருக்கும். ஆனால் நீங்க கொஞ்சம், அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சு கொண்டு போவைக்க அது மிக இலகுவான கேள்வியாத்தான் இருக்கும். கஷ்டம் போல இருப்பதுதான் நியதி, நிச்சயமாக. இது ஏனென்றால் இது ஒரு போட்டி பரீட்சை. இது சாதாரண வகுப்பேற்ற பரீட்சை அல்ல. வகுப்பேற்ற பரீட்சை என்றால் ஒரு பாடத்தை விளங்கி கொள்றத சோதிக்கிறது என்று சொன்னா இலகுவான கேள்விகளை போடலாம். இது உங்களை போல போட்டி போட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு திறமையான பிள்ளையை தெரிவு செய்யணும் என்றால் கொஞ்சம் கடினம் போல இருக்கிற கேள்வியைத்தான் போட வேண்டி இருக்குது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அரச வரிக்கை நடந்த உடனே எல்லாரும் ஹாய் ஹூ என்று கத்துவினோம். என்ன கத்துவார்கள்? ஐயோ, இது என்ன குழந்தைகளை இப்படி இம்சிக்கிறார். உங்களே யார் சொன்னது? இந்த பரீட்சையில நிறைய புள்ளிகளுக்கு சொல்லி நீங்க உங்களுடைய திறமையை காட்ட போய்த்தானே நிறைய புள்ளி எடுக்க வேண்டி இருக்குது. அப்ப இந்த பரீட்சையில நீங்க கஷ்டம் என்று சொன்னால் அது கூட தவறு. ஏனென்றால் இது திறமையானவர். இது ஒரு ஓட்ட போட்டி நடக்குது. ஓட்ட போட்டி நடந்தால் அதில வெற்றி அடைகிறது ஒருத்தர் தாங்க முதலாவது இடத்துக்கு வாரம். அதுக்காக பின்னுக்கு போன 40 பிள்ளைக்குமாக அவர் அந்த போட்டியில மாற்றத்தை செய்ய முடியுமா? அப்ப அதே போலதான் இது போட்டி என்று நாங்கள் வந்துட்டோம் என்றால் போட்டியை இதை கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அப்ப எக்ஸாம் நடந்த ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் நடக்கும். நடந்த உடனே எல்லாரும் அதை பற்றி பெருசா ஆதங்கப்படுத்தி சொல்வார்கள். பரீட்சை கஷ்டம், பிள்ளை என்னென்று செய்கிறது, 10 வயது பிள்ளை செய்கிறது, இப்படி எல்லாமே எக்ஸாம் வைக்கிறார்கள். இது போட்டி பரீட்சையில் இப்படி வைக்காம எப்படி வைக்கிறது? அப்ப பரீட்சைத்தாள் முதல்ல நீங்க பார்க்க கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் போட்டி பரீட்சை என்ற முறையில. ஆனால் நீங்க கொஞ்சம் திரும்ப அதை கவனமாக உற்று பார்ப்பீர்களாயிருந்தால் அது இலகு என்பதை புரிவீர்கள். கஷ்டமில்லை. நீங்க பல கேள்விகளை செய்து பழகி இருந்தால் அந்த எக்ஸாம் கேள்வி கஷ்டம் இல்லை, கஷ்டம் போல தோற்றும். அப்ப அன்பு குழந்தைகளே, நீங்கள் இப்ப எல்லாம் விடிய காலையிலே எழுந்திருந்து இந்த வகுப்பில பங்கு பெற்றீர்கள். உங்களை பாராட்டுறேன். அப்ப நீங்க அதுல பங்கு பற்றி நல்ல பொறுப்பேறு எடுக்க வேணுமாக இருந்தால் நீங்கள் கவனம், அதாவது அக்கறை கூட செலுத்த வேண்டும். அந்த எக்ஸாம் பேப்பர்ல கூடிய கவனம் செலுத்தி கற்க பழகி கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், கன பேர் வீடியோ போட இல்லை. அவர்களை நான் கேட்க போறதில்லை. காரணம் என்றால் அது அவர்களுடைய சுதந்திரம். சரி பிள்ளைகள், நான் இப்ப உங்களுடைய பரீட்சைத்தாளை காண்பித்து, அதாவது என்னால தயாரிக்கப்பட்ட எதிர்பார்ப்பு வினாக்களை கொண்ட வெற்றிக்கணிகள் என்கின்ற வினாக்களை காண்பித்து அதற்கு விடை காணும் விளக்கங்கள் தரப்போறேன். நீங்கள் மிகுந்த கவனமாக பின்பற்றுங்கள்.
காரணம் என்னென்றால் இந்த பரீட்சைத்தாள்களுக்கு விடையளிப்பதன் மூலம் நாங்கள் அரச பரீட்சையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பெறக்கூடியதாக இருக்கும். இதுல நான் பரீட்சைத்தாள்ல யாராவது உடனடியாக பேர்கள் எழுதினா அவர்களை உடனடியாக நான் வகுப்புல இருந்து ரிமூவ் பண்ணுவேன். காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் படிக்கிறோமே ஒழிய விளையாடவில்லை. அப்ப படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தெரியாம செய்கிறது என்ற மன்னிப்புக்கு இடமில்லை. ஆனபடியால் நீங்கள் படிக்கிற நேரத்துல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. உங்களோட பேர் உடனே இங்க விடும். அப்ப அந்த பெயர்களை பார்த்து உடனே அவர்களை அப்புறப்படுத்துறது ஒரு சிரமமான காரியம் அல்ல. சரி பிள்ளைகள், நாங்கள் இந்த பேப்பர் வினாக்களுக்கு விடையளிக்க பழகுவோம். பின்வரும் வாக்கியங்கள் கருத்துள்ளதாக அமைவதற்கு செய்ய வேண்டிய மாற்றத்தினை தெரிவு செய்க. 25வது கேள்வி, மீனவர்கள் வயலில் மீன் பிடிக்கின்றனர். இந்த வாக்கியத்துல ஒரு சொல் தவறான சொல்லாக இருக்கு. அது உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். மீனவர்கள் வயலில் என்பதை மாற்றி அமைத்தல் வேண்டும். வயலில் என்பதை ஏதாவது ஒரு நீர்நிலை, அப்ப கடலில் என மாற்றி அமைத்தல் பொருத்தமானது. அப்ப 2வது விடை சரியாக இருக்கிறது. அவலக்காட்சிகள் மனித மனத்துக்கு இன்பம் தருவன. இதிலே அவல என்று சொல்ல மாற்ற வேண்டும். அவல என்றால் துன்பமான காட்சிகள். அவல என்பதற்கு இயற்கை என்றால் அது மிக பொருத்தமாக இருக்கும். இயற்கை என்பது தானாக உருவாகிய காட்சிகள். செயற்கை இயற்கை என்று இருக்கு. செயற்கை என்றால் செய்கிறது, இயற்கை என்றால் தானாக உருவாகுவது. இப்ப மலைநாட்டு பிரதேசங்களை எல்லாம் பார்ப்பதற்கு கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். என்ன காரணம்? பச்சை பசேல் என்று இருக்கும். அது மட்டுமல்ல, அது மேடான இடத்துல இருந்து பார்க்கிற போது பள்ளமான இடத்துல நிறைய பிரதேசத்தை ஒரே நேரத்துல கண்ணுக்கு பார்க்கலாம். அப்ப அது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அப்ப அதெல்லாம் இயற்கை காட்சிகள். கடற்கரை, வானம், இவையெல்லாம் இயற்கை காட்சிகள். சரி, இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 27, 28வது வினா. ஒரு மின் அலங்கார சோடனையில் சிவப்பு, பச்சை, மஞ்சள் 3 வகையான மின்குமிழ் தொடர்கள் ஒழுங்கில் ஒளிந்து கொண்டு இருந்தன. அவற்றில் 18வது மின்குமிழின் நிறம் யாது? அப்ப இந்த கேள்வியில நீங்க பார்க்கணும், எத்தனை வகை மின்குமிழ்கள் ஒளிர்கின்றது. இதுல 3 வகை மின்குமிழ்கள் ஒளிர்கின்றன. சிவப்பு, பச்சை, மஞ்சள். அப்ப இதுல எங்களுக்கு தெரியணும், இது தொடராக ஒழுங்கில, அதாவது ஒழுங்கில் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. ஒழுங்கில் என்றால் சிவப்பு என்றால் அடுத்த பச்சை, அடுத்த மஞ்சள், அடுத்த சிவப்பு, அடுத்த பச்சை, அடுத்த மஞ்சள். இந்த ஒழுங்கிலே ஒளிருமாயிருந்தால் இது 3 எண்ணிக்கை என்றபடியால் எத்தனையாவது என்று கேட்கப்பட்டால் அந்த எண்ணெய் 3ஆல வகுத்தோமாக இருந்தால், எத்தனையாவது மின்குமிழின் நிறம் என்னென்று கேட்டால் அந்த எண்ணெய் 3ஆல வகுத்து 1 மீதி வந்தால் சிவப்பு. ஏனென்றா பாருங்கோ, 4, அதாவது 1 சிவப்பு, அடுத்த 4 3ஆல வகுத்தா 1 மீதி, அதோட 7 3ஆல வகுத்தால் 1 மீதி. பாருங்கோ, அடுத்தது 10 3ஆல வகுத்தால் 1 மீதி. அப்ப 1 மீதி வந்தால் முதலாவது நிறம். இதே மாதிரி அடுத்த 5 2 மீதி வரும், 8 2 மீதி வரும், 11 2 மீதி வரும். 2 மீதி வந்தால் பச்சை. மீதி வராவிட்டால், அதாவது 6 9 12
15, 18 எல்லாம் மீதி பெறவில்லை. மீதி பெறாவிட்டால் 3வது நிறம். இது ஒரு ஒழுங்கு என்பதால உங்களுக்கு கற்க தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இங்க 18வது நிறம் என்னன்னு கேட்டால் இங்கே மஞ்சள் என்பது உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த அடிப்படை கருத்துல தான் நான் சொல்றேன். இப்ப பாருங்க, ஒரு கிழமையில திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த ஒழுங்கில இருந்தால், திங்கட்கிழமை ஒரு மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமையாக இருந்தால் 27ஆம் தேதி என்ன கிழமை என்று கேட்கப்பட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம்? 7ஆல வகுத்தால் 1 மீதி வந்தால் திங்கள், 2 மீதி வந்தால் செவ்வாய், இதுவரை இது இப்படியாக 6 மீதி வந்தால் சனி, மீதி வராவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை இறுதி நாள் 7ஆல வகுத்தால். அப்ப இங்க பார்த்தால் 7 4 28 வராது, 7 3 21 வரும், மிகுதி 6 வரும். 6 வந்தா என்ன கிழமை? சனிக்கிழமை. இதுல மிகுதி 6. அப்போ 1 மீதி வந்தா இது, 2 மீதி வந்தா இது, 3 மீதி வந்தா இது, 4 மீதி, இது 5 மீதி, இது 6 மீதி. மிகுதி வராவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை. இதை கொண்டுதானே நாங்கள் 365 நாட்கள் உள்ள ஒரு வருடத்தை 7ஆல வகுத்து 52 வாரங்களும் 1 மீதி என்ற உடனே சொல்றோம். அந்த வருடத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை என்றால் இறுதி நாளும் செவ்வாய்க்கிழமை. எப்படி 52 வாரங்கள், அதுக்கு அடுத்ததும் செவ்வாய்க்கிழமை. அப்ப அந்த செவ்வாய்க்கிழமை ஒன்றுதான் 53 இருக்கும் அந்த வருடத்துல. மற்ற எல்லாம் 52 நாளாக இருக்கும். இது சாதாரண வருடத்துல. சரி, இனி அடுத்த 28வது வினாவுக்கு விளக்கம் தருகின்றேன், கேளுக்கும். அந்த மின்குமிழ் சோடனை 3 நிறங்கள் இருக்குது. அச்சோடனை தொடரில் 28 மின்குமிழ்கள் காணப்பட்டன ஆயின் அங்கிருந்த சிவப்பு நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கை ஆகும். அப்போ 1 மீதி வாரதுதான் சிவப்பு. இதுல 28 மின்குமிழ் இருக்கின்றால் 28 நாங்கள் 3ஆல வகுப்போமா இருந்தால் 3 7 21, 3 8 24, 9 27. அப்போ 9 தடவை இருக்கும் 27. அப்போ 1 மீதி எண்ணிக்கை எங்களுக்கு தெரியணும். முதலாவது நிறம் மட்டும் 10 இருக்கின்றது. மற்ற நிறங்கள் எல்லாம் 9 இருக்கின்றது. பாருங்க, 19 28. இப்ப கேள்வி என்ன? அங்கிருந்த சிவப்பு நிற மின்குமிழ்களின் எண்ணிக்கையா? அது 10. 1 மீதி வாரது 10. இத நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இனி நான் அடுத்த வினாக்களுக்கு விடை தருகின்ற விளக்கத்துல ஈடுபடுகின்றேன். ஒரு பண்ணையில் உள்ள மாடுகளினதும் கோழிகளினதும் எண்ணிக்கை 12 ஆகும். அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 32 ஆகும். பண்ணையில் உள்ள கோழிகளின் எண்ணிக்கை யாது? இது கோழி மாடு மட்டுமல்ல, ஒரு வாகன தரிப்பிடத்துல 3 சில்லு வாகனம், 2 சில்லு வாகனம் என்று கேட்கப்படலாம். 3 சில்லு வாகனம், 4 சில்லு வாகனம் அல்லது 6 சில்லு வாகனம் என்று எந்த வகையிலும் கேட்கப்படலாம். அப்ப இங்க நாங்க பார்க்க வேண்டியது, இங்க ஒரு பண்ணையில இருக்கின்ற, அதாவது மாடு கோழிக்கு எத்தனை கால் என்பதை நாங்கள் முதல்ல பார்க்க வேணும். மாட்டுக்கு 4 கால், கோழிக்கு 2 கால். இருக்கின்ற எண்ணிக்கை 12. அவற்றின் கால்களின் மொத்த எண்ணிக்கை இந்த அளவு தரவுகளும் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அப்ப இது எங்களுக்கு தெரியும், தரையில்லை. அதாவது மாட்டுக்கு 4 கால், கோழிக்கு 2 கால் என்ற அதாவது நிலப்பாடு எங்களுக்கு தெரியும். இப்ப 12 ஜீவராசி என்றது சொல்லப்படுது. அப்ப நாங்க குறைந்த கால்களின் எண்ணிக்கை 12ஐயும் 2 கால் உள்ள கோழியாக கருதினால் 24 கால்கள் இருக்கும். ஆனா இங்க 32 கால் இருக்கின்றபடியால்
இருபத்தி 32ல 24 கழித்தால் ஒன்றை கொண்டு வந்தால் 8. 8 கூடுதலாக இருக்குது என்றால் ஒரு கோழி ஒரு மாடு ஆகணும் என்றால் இன்னும் 2 கால் கூடணும். அப்ப 8ல எத்தனை 2 இருக்கு என்று பார்த்தால் 4. அப்ப 4 மாடு இருந்தால் நன்னாங்கு 16 கால்கள். 12ல 4 போனால் 12ல 4 போனால் 8 கோழிகள். 8 கோழி என்றால் 2 16 கால்கள். அப்ப மொத்தம் 32 கால்கள் என்பது கேள்விக்கான விடையாகும். அப்ப இந்த கேள்விகள்ல நீங்கள் மிக கவனமாக அணுகிற போது ஒரு பிழையும் வராது. சரியாக 2.5 புள்ளி கிடைத்தே ஆகும். அப்ப இதுகள்ல தான் நீங்க நிதானமாக கேள்விகளுக்கு விடையளிக்கணும் என்று சொல்றது. சரி, இனி அடுத்த 30வது கேள்வியை பார்வையிடுவோம். 30வது கேள்வி இன்று செவ்வாய்க்கிழமை. அப்ப நாங்க இதுல இன்றைய ஆதாரமாக வைத்துத்தான் விடை காண முயற்சிக்கணும். இன்று செவ்வாய்க்கிழமை, நாளைய மறுநாள் 13ஆம் தேதி. அப்ப இது இன்று என்றால் இது நாளை, இது நாளைய மறுநாள், அன்று 13ஆம் தேதி என்று சொல்லப்படுகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை, இன்று செவ்வாய் என்று சொல்லப்பட்டது. அப்ப கடந்த வெள்ளிக்கிழமை என்றால் செவ்வாய்க்கு முதல் திங்கள், திங்களுக்கு முதல் ஞாயிறு, ஞாயிறுக்கு முதல் சனி, சனிக்கு முதல் வெள்ளி. கடந்த வெள்ளிக்கிழமை கண்ணகி தான் நேற்று கோயிலுக்கு சென்றதாக, அவள் வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிருக்கிறாள். நேற்று அவள் அன்றைக்கு சொல்றாள் நேற்று கோயிலுக்கு சென்றதாக கூறினாள். கண்ணகி வாரத்தின் எந்த நாளில் எத்தனையாம் திகதி கோயிலுக்கு சென்றாள்? அதான் வியாழக்கிழமையை கண்டுபிடித்து விட்டோம். அது எத்தனையாம் திகதி என்பதற்கு நாங்கள் நாளைய மறுநாள் 13ல இருந்து பின்னோக்கி போகணும். அப்ப 13ல இருந்து பின்னோக்கி போவோமாக இருந்தால் இது 12, இன்றைக்கு 11, திங்கள் 10, ஞாயிறு 9, சனி 8, வெள்ளி 7, வியாழன் 6. கேள்விக்கு வெளியே காண இல்லை. இருக்கு வியாழன், அதாவது வியாழக்கிழமை 6ஆம் திகதி என்பதை கேள்விக்கான விடையாகும். அப்ப நாங்க என்ன இன்றைய ஆதாரமாக வைத்து நாளே மறுநாள் 13 என்று பார்த்தோம். இன்றைய ஆதாரமாக வைத்து கடந்த வியாழக்கிழமை என்றதையும் பார்த்தோம். முதல் வெள்ளியை பார்த்தோம். வெள்ளி அவள் நேற்று என்றபடியால் வியாழன் என்பதையும் பார்த்தோம். அப்ப இதுல என்ன ஒரு கடினம் இல்லை, வாசித்து புரிந்து விடையளியுங்கோ. இனி அடுத்த வினாவுக்கு போவோம். ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப சில வேளை சொல்லுகின்ற போது சலிப்பாக இருக்கும். ஆனா அதுதான் யதார்த்தமான உண்மை. பிள்ளைகள் கேள்விகளை வாசித்து பிள்ளையாக விடையளிக்கிறதுக்கு காரணம் என்ன? கவனமாக வாசிக்காம. அப்ப எக்ஸாம் என்று சொன்னால் நீங்கள் எங்க செய்ய வேண்டியது கேள்விகளை கவனமாக வாசிக்க பழக வேணும். வாசிச்சா மட்டும் போதாது, வாசிக்கிறது அப்படியே யதார்த்தமா புரிந்து கொள்ற ஆற்றலை உருவாக்குறதா உங்களோட திறமை. அதைத்தான் உங்களோட பெற்றார் உங்களுக்கு உண்டு பண்ண வேண்டும். சரி, இனி அடுத்த 31வது கேள்விக்கு பார்ப்போம். தரப்பட்டுள்ள உருவில் இது சில்லுகளும் அம்புக்குறி காட்டிய திசையில் சுழலுமெனின் ஏக்கும் பிக்கும் யாது நிகழும். இப்ப பாருங்க, இந்த சில்லு முதலாவதாக காட்டப்பட்டிருக்கிற சில்லு அம்புக்குறி காட்டிய திசை என்றால் பலம் சுழியாக அணிக்கோட்டுமுள் அசையின் திசையில சுற்றுது. மற்ற பச்சில்லு இடஞ்சுழியாக அதற்கு எதிராக சுற்றுது. ஆனால் அதுல 2 வாளிகளும் எதிரெதிராகத்தான் கயிற்றில இணைக்கப்பட்டிருக்கும். இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த வாளி மேல் நோக்கித்தான் போகும். ஏன் இது இப்படி சுத்த
இங்கதான் இணைக்கப்பட்டிருக்க மேல் நோக்கி போகும். அதே போல இதுக்கும் மேல் நோக்கித்தான் போகும். இது இங்க சுற்றப்பட்டு அப்ப ஏயும் பியும் மேல் நோக்கி செல்லும் என்ற இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. இது பச்சில்லுகளின் பொறிமுறைகள். இனி நாங்கள் 32வது கேள்விக்கு விடை காணும் முயற்சி. இது 5ஆம் பக்கத்து வினாக்கள்ல இறுதி வினா. கீழே காட்டப்பட்டுள்ள உருவில் பெரிய சில்லு அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ள திசையில் சுழலுமெனின் சீக்கின் டீக்கிஞ்சாது நிகழும். இப்ப பாருங்க, இந்த பெரிய சில்லின் நடுவில் இருக்கிறது அம்பு சில்ல காட்டுற திசையில சுழன்றால், இந்த திசையில சுழன்றால் இது இப்படியாகவும் இது இப்படியாகவும் சுழலும். உங்களுக்கு தெரியணும், ஒரு சில்லு வலஞ்சுழி என்றால் மற்ற இடஞ்சுழி, மற்ற வலஞ்சுழி, மற்ற இடஞ்சுழி, இப்படியாக மாறி மாறித்தான் சுழலும். அப்ப இதுல சொல்லப்படுகின்றது பெரிய சில்லு அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ள திசையில் சுழலுமெனின் சீக்கின் டீக்கின் காது நிகழும். இப்ப இந்த சி என்பது எங்களுக்கு தெரியுது, இப்படி சுற்றுகின்ற போது இந்த கயிறு இங்க இணைக்கிறபடியால் இது கீழ் நோக்கி போகும். இது இப்படி சுற்றுகின்ற போது இந்த கயிறு மேல் நோக்கி போவதனால், கயிறு மேல் நோக்கி செல்வதனால் இது மேல் நோக்கி செல்லும். அப்ப சி கீழ் நோக்கியும் டி மேல் நோக்கியும், சி கீழ் நோக்கியும் செல்லும், அதே வேளை டி மேல் நோக்கி செல்லும் என்ற முதலாவது விடைதான் பொருத்தமானது. நன்று அன்பு மாணவ செல்வங்களே, இந்த காலை வகுப்பை ஆரம்பித்ததன் முக்கிய நோக்கமே காலையில நாங்கள் கற்கிற விடயம். இது நான் மட்டுமல்ல, பலர் சொல்ற கருத்து, உண்மையான கருத்து. கொஞ்சம் சோம்பலாத்தான் கிடக்கு. எனக்கு கூட முகத்தை பார்க்க எனக்கு தெரியுது, நீங்க நல்லா களைச்சு போய் நித்திர மயக்கத்துல இருக்கிறீர்கள், பாவம்தான். ஆனால் இந்த காலையில படிக்கிற படிப்பு பகல்ல 5 மணி நேரம் படிக்கிறதுக்கு சமனான. அப்ப அதை நினைத்தா நீங்க கொஞ்சம் உஷாரா இருப்பீங்க. எனக்கும் கூட முகத்தை பார்க்க தெரியுது, பாவம்தான், குழந்தைகள்லாம். ஆனால் இந்த பலன் உங்களுக்கு எதிர்காலத்துல தெரியும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன் என்னடா பிள்ளைகள், இப்ப நீங்க செய்ய போற 5ஆம் ஆண்டு எக்ஸாமின் முக்கியத்துவம் என்னென்றால், இது நீங்க படிச்சு முடிச்சு ஒரு நேரத்துல ஒரு தொழிலுக்கு எங்கேயாவது இன்டர்வியூக்கு போனால், நேர்முக பரீட்சைக்கு, அங்க நீ 5ஆம் ஆண்டிலே இத்தனை மார்க்ஸ் எடுத்தாண்டு ஒரு நாளும் கேட்க போறது இல்லை. அப்படி கேட்டால் கேட்கிறவர் முட்டாள். ஏனென்றால் அவர் அப்படி கேட்பது இல்லை, வளமை இல்லை. ஆனா ஒன்று கேட்கலாம். அந்த கேள்வியை கேட்கறதுல என்ன தாற்பயம் இருக்கின்றால், அந்த குழந்தை சின்ன வயதிலே இருந்தே திறமையை காட்டிக் கொண்டிருக்கிறா என்பதை பார்ப்பதற்கு அப்படி கேட்கலாம். ஆனா அப்படி கேட்கிறது. ஏன்? அந்த பரீட்சை திறமைகான் பரீட்சையை ஒழிய அந்த வயதிலே அந்த திறமை. இப்ப என்னண்டா, இந்த பரீட்சை எதற்காக வைக்கப்பட்டது? CW கண்ணங்கிற ஒரு பெரியார் கல்வி அமைச்சரா வந்தார். அப்ப அவர் கல்வி அமைச்சரா வந்த உடனே அவர் பார்த்தார், ஐயோ, வறிய குடும்பத்துல நல்ல திறமை உள்ள பிள்ளைகள் தொடர்ந்து கற்காம வீணா போகுது. அப்ப இந்த பிள்ளைகள் நல்லா வரணும் என்றதுக்காக இந்த பரீட்சையை ஏற்படுத்தினார். ஏற்படுத்தி இந்த பரீட்சையில அப்ப என்ன நன்மை? முந்தின காலத்துல பிள்ளைகள் உங்களுக்கு இப்ப தெரியாது, அதாவது முந்தி, இப்ப இல்ல, இப்ப எங்கட காலங்கள்ல எல்லாம் இந்த பரீட்சை எப்படி நடக்கிறது என்றால், எல்லாரும் செய்யணும் என்ற அவசியம் இல்லை. வகுப்புல இதுக்கண்டு படிப்பிக்கிறதும் இல்லை, இதுக்கண்டு பயிற்சி புத்தகங்களும் இல்லை. புலமை பரிசில் என்றால் அந்த நாள்ல கணிதம் தமிழ் தான் கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கண்டு படிப்பிக்கிறது இல்லை. பாடசாலையில படித்ததை கொண்டு பிள்ளை போய் செய்கிறது. அது யார் தெரிவு செய்கிறது என்றால், டீச்சர், ஆசிரியர் பாப்பா வகுப்பில் எந்த பிள்ளை திறமைசாலியா இருக்கோ அப்படி ஒரு 3-4 பிள்ளைகளை அந்த பரீட்சைக்கு அனுப்புறது. எல்லா பாடசாலையிலும் இந்த பரீட்சை நடவா. மாவட்டங்கள்ல ஒரு குறிக்கப்பட்ட பாடசாலைகள்ல நடக்கும். அந்த பாடசாலை சிகாமிய பாடசாலையில படிக்கிற பிள்ளை அந்த பாடசாலைக்கு அன்னைக்கு போய் எக்ஸாமை செய்யும். அப்ப அந்த பிள்ளைக்கு எக்ஸாம் செய்ய போறது எப்ப தெரியுமென்றா, முதல் நாள் தான் தெரியும். முதல் நாள் டீச்சர் சொல்லுவா,
ஏ ஆயிஷா, நீதான் நாளைக்கு இந்த வகுப்புல இருந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் செய்யறதுக்கு போறதுக்கு தயார் படுத்தப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பிள்ளை. நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், அங்க எக்ஸாம் செய்ய. நீ நாளை வரைக்க நல்ல வெள்ள உடுப்படுத்துட்டு வா என்று டீச்சர் சொல்லுவா. அது வரையில வெள்ள உடுத்தாதான். ஆனா அது வரையில பிள்ளை உடுக்கிற உடுப்பை பத்தி கவனிக்கிறதில்ல. நான் அந்த வகுப்பு இது ஒரு வேற ஒரு பாடசாலைக்கு போறதுக்காக பிள்ளைக்கு என்ன சொல்லப்படுது, நீ நல்ல அழகான உடுப்படுத்து கொண்டு வா, நீ படிச்சுட்டு வான்னு சொல்ல இல்லை. எக்ஸாமுக்கு நீ இன்னும் கொஞ்சம் தயார் பண்ணி கொண்டு வான்னு சொல்லவில்லை. உடுப்பை மட்டும்தான் டீச்சர் சொல்லி விடுவா. ஏன், அந்த பிள்ளையில உள்ள திறமை அப்படியே சோதிச்சு பார்க்கறதா நோக்கம். அதான் உண்மையான நுண்ணறிவு பரீட்சை. இப்ப அதுக்கு பிறகுதான் இது விஸ்வரூபம் எடுத்தெடுத்து இப்ப எல்லாரும் செய்ய வேணும். படிச்சு எக்ஸாமுக்கு அரை மணி நேரத்துக்கு முதலும் படிச்சு கொண்டிருக்கணும். அப்படியெல்லாம் முட்டாள்தனமான வேலை செய்து போடாதீங்க. அன்றைக்கு எக்ஸாம் 9 மணிக்கு என்றால் 8:30 வரைக்கும் படிச்சு கொண்டிருக்கணும். 8 மணி வரையும் படிக்கணும். எக்ஸாமும் முதல் நாள் தான் பயிற்சி புத்தகம் வாங்குற கனவே இருக்கணும். அதை போல முட்டாள்தனம் மிக மிக முட்டாள்தனமான செயல். எக்ஸாமுக்கு நாங்க முன்கூட்டியே தயாராகணும். இன்றைக்கு கூடி தயாராகாம எத்தனை பிள்ளைகள் இருப்பார்கள். அப்ப அன்பு குழந்தைகளே, நான் உங்களுக்கு மீள மீள சொல்வது என்னென்றால், பரீட்சைக்கு நல்ல உற்சாகமாக போங்கோ, பரீட்சைக்கு நேரத்தோட தயாராகுங்கோ. அடுத்தது நீங்க பரீட்சையை நினைக்க பயப்பட வேண்டாம், உங்களோட திறமையை வெளிக்காட்டுங்கோ. அப்ப இப்போ உள்ள திறமை அந்த 5ஆம் ஆண்டு இதை நீங்க செய்கிற திறமை உங்களுடைய எதிர்காலம் முழுக்க உங்களை ஒரு பலமான கற்கக்கூடிய ஒரு ஆற்றலை உருவாக்க போகின்றது. அப்ப காலையில கொஞ்சம் எழும்புற கஷ்டமா தான் கிடக்குது. உங்களோட முகங்கள் அதை பறை சாத்துது. முகம் வந்து எல்லாரையும் பாருங்க அப்படியே சோர்ந்து போயிருக்கணும். என்ன சோர்ந்த காரணம்? நித்திரதான் காரணம். உடம்பு களைச்சு போயிருக்குது. நித்திரோட ஐயோ நல்லா படுத்தால் என்ன சூப்பரா இருக்கும். இந்த நேரம் இதுல குந்தி பிடிச்சோண்டு போன பார் என்று விட்டால் எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆனால் இதன் பலன் நீங்கள் எப்ப அனுபவிப்பீர்கள்? இனி வரப்போற காலங்களில் அனுபவிப்பீர்கள். நீங்க காப்போதா சாதாரண தரம், உயர்தரம், பல்கலைக்கழகம் படித்து முடிக்கும் வரைக்கும் இந்த காசு கிடைக்கும். வறிய குடும்ப பிள்ளைக்கு உங்களுக்கு முன்னணி பாடசாலையிலே அனுமதி கிடைக்கும். அப்படி என்ன நீங்க படிக்க விரும்பினால் ஒரு போட்டி மனப்பான்மையோட படிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்ப இந்த பரீட்சையை நீங்க தவற விடாம செய்யணும். சரி, இன்னும் ஒரு பக்கத்தை எடுத்து விளக்கம் தருகின்றேன், அதை விளங்கப்படுத்தி கொண்டிருக்க லிங்க் தானாக முடிவடையலாம். ஆனபடியால் நீங்கள் அதற்காகத்தான் நான் முதலே கதைத்து விட்டு ஆரம்பிக்கிறேன். இனி அடுத்த பக்கத்தை விளக்கம் தருகின்றேன், கவனிங்கோ. அதை கற்பித்து கொண்டிருக்க லிங்க் முடிந்தால் அதற்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். இது அதாவது பக்கங்கள் மாறி இருந்தாலும் என்னுடைய பயிற்சித்தாளின் வினாக்கள் என்பதை நீங்க புரிந்து கொண்டு விடையளிக்கிற முயற்சியை பாருங்க. இதுல இந்த முதல் பக்க கேள்வியை நாங்கள் பார்த்துவிட்டு தான் இதுக்கு வரவுடன். காரணம் என்னென்றால் இதுல இந்த முதல் கேள்வி அதோட சம்பந்தமாக இருக்கின்றது. அப்ப நான் முதல் பக்க கேள்வியே உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுல இந்த கேள்வி இதன் தொடர்ச்சியாக இருக்கின்றது. அப்ப நாங்க இதுல இருந்து பார்ப்போம். அதாவது 11வது கேள்வியில இருந்து பார்வையிடுவோம். தம்பி பிறக்கும் போது அம்மாவின் வயது 35 வருடங்கள் ஆகும். நான் தம்பியை விட 3 வருடங்கள் மூத்தவள். நான் பிறக்கும் போது அக்காவின் வயது 5 ஆகும். எனவே அக்கா பிறக்கும் போது அம்மாவின் வயது யாரு? கேள்வியை பாருங்கோ. என்ன சிக்கப்படுத்தி வச்சிருக்கிறார்கள் என்றால், இல்ல நான் தம்பி பிறக்கிற போது அம்மாவின் வயது 35. அப்ப இதை வாசித்து விளங்குறதா நீங்க முக்கியத்துவம். தம்பி பிறக்க அம்மாவுக்கு வயது 35. தம்பி என்பவன் யார்? எனக்கு பிறகு பிறந்தவன். அப்ப எனக்கு பிறந்தவன் பிறக்க அம்மாவுக்கு வயது 35 என்றால் எனக்கும் தம்பிக்கும் எத்தனை வயது வித்தியாசமோ அத்தனை வயது அம்மாவுக்கும் வித்தியாசமா இருக்குன்னு நான் பிறக்க.
தம்பி பிறக்கும் போது அம்மாவின் வயது 32 வருடங்களாகும். நான் தம்பியை விட 3 வருடங்கள் மூத்தவள். அப்ப நான் பிறக்க இந்த 3 வருடங்களுக்கு முதல் தான் நான் பிறந்திருக்கேன். அப்ப அம்மாவின் வயது 32 இருக்கும். ஏன் எனக்கு பிரதான தம்பி பிறந்தவர். நான் பிறக்கும் போது அக்காவின் வயது 5 வருடங்களா, அக்காவின் வயது 5 ஆகும். அப்ப அக்கா என்னை விட 5 வருடங்களுக்கு முதல் பிறந்தவள். அப்ப 32 5 கழித்தால் அக்கா பிறந்தது 27. அம்மாவுக்கு 27 வயதுல. இப்ப கேள்வி என்ன? அக்கா பிறக்கும் போது அம்மாவின் வயது ஜாதி 27 வருடங்கள். அப்ப குழந்தைகளுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றது, இந்த கேள்வி கஷ்டம் அல்ல. கேள்வியில உள்ளார்ந்த விடயத்தை ஊன்றி அவதானித்து வெளியளிக்க பழகுங்க. அப்ப இலகுவாக இருக்கும். இனி நாங்கள் 12வது வினாவுக்கு போவோம். கடிதம் ஒன்றின் ஒரு பகுதி கீழே தரப்பட்டுள்ளது. அதில் உள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்களும் இடம்பெறும் பகுதியை தெரிவு செய்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீண்ட நேரம் பார்க்காதே. தொலைக்காட்சியை தொடர்ந்து பார்ப்பது கண் பார்வை குறைவடையும். அப்ப குறைவடையும் என்றால் அது இறந்த கால சொல். அப்ப பார்ப்பது என்றால் நிகழ்கால சொல். அப்ப அதாவது இந்த வெற்றிடத்துக்கு இவை பொருந்த நியாயம் இல்லை. தொடர்ந்து பார்ப்பதால் கண் பார்வை குறைவடையும். இது என்ன? நாங்க வினை சொல்ல கண்டுதான் நாங்க அந்த இடையில வார சொற்களை துணிய வேண்டும். அது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியமும் உயிர் ஆரோக்கியமும். அப்ப உயிர் ஆரோக்கியம் என்பது பிள்ளை, உடல் தான் ஆரோக்கியமாக இருப்பது. அப்ப உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். அப்ப இதுகும் சரி என்பதை நினைவிற்கொள். அப்ப இதுதான் பொருத்தமானது. நினைப்பாயா என்றால் அதோட விஷயம் முடியுது, கேள்வி முடியுது. நினைவில் கொள். தினமும் பத்திரிகை வாசிப்பதை பழக்கப்படுத்தி கொள். அப்ப நினைவில் கொள் என்பது ஒரு வினைச்சொல். அப்ப இது ஒரு எழுவாயோடு ஆரம்பித்து பல பயனிலை சொல்கள் வந்தால் இந்த நினைவு கொள் என்றதுக்கு பிறகு இப்படியான ஒரு குறியீடு இடுதல் வேண்டும். அதாவது நாங்கள் காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி என்றதெல்லாம் படித்திருக்கிறோம். காற்புள்ளி என்பது கமா, அரைப்புள்ளி என்பது ஒரு புள்ளியும் கமாவும், முக்காற்புள்ளி என்பது 2 டாட், முற்றுப்புள்ளி என்பது 1 டாட். இப்ப இதுகள்ல உள்ள தாற்பயத்தை பாருங்க. இது காற்புள்ளி, இது அரைப்புள்ளி, இது முக்காற்புள்ளி, இது முற்றுப்புள்ளி. காற்புள்ளி ஒரு வாக்கியத்துல பல பெயர் சொற்கள் வந்தால் பெயர் சொற்களை பிரிக்கிறதை வாரது கடைசி சொல்லுக்கு பிரிக்க தேவையில்லை. அம்மா கத்தரிக்காய், பூசணிக்காய், புடலங்காய் கறி ஆக்கினாள். அப்ப அம்மா என்றதுக்கு பிறகு அம்மா கத்தரிக்காய் கமா, பூசணிக்காய் கமா, புடலங்காய்க்கு பிறகு கடைசியா இருக்கிறது பிறகு கமா போட தேவையில்லை. புடலங்காய் கறியாக்கினாள். அப்ப பல பெயர் சொற்களை பிரிக்கிறதான் இந்த காற்புள்ளி. இந்த அரைப்புள்ளி என்பது ஒரு எழுவாயோடு ஆரம்பித்து பல பயனிலைகள் வந்தால் அந்த பயனிலை சொற்களுக்கு போடுறது. அம்மா கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்கி அர்ச்சனை செய்து பிரசாதம் பெற்றாள். அப்ப அம்மா கோயிலுக்கு சென்று என்றது வினைச்சொல், எச்சவினை சொல். அப்ப அதுக்கு பிறகு இந்த அரைப்புள்ளி போடணும். கடவுளை வணங்கி என்பது எச்சவினை சொல். அதற்கு பிறகு இந்த அரைப்புள்ளி போடணும். அர்ச்சனை செய்து, அப்ப அதுவும் அரைப்புள்ளி. பிரசாதம் வாங்கினாள், அப்ப பிரசாதம் வாங்கினால பிறதான் முற்றுப்புள்ளி வரும். அப்ப இந்த ஒரு வாக்கியத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர் சொற்கள் வந்தால் காற்புள்ளி,
ஒன்றுக்கு மேற்பட்ட வினைச்சொற்கள் வந்தால் அதை பிரித்து காட்ட இந்த அரை புள்ளிகள் போடுறது இறுதிக்கு தேவை இருக்கு. இறுதிக்கு அதை கடைசியா முற்றுப்புள்ளி முடிவுக்கு முற்றுப்புள்ளி வரும். இதுலயும் முற்றுக்கும் முற்றுப்புள்ளிதான் வரும். சரி, இது அந்த முக்காற்புள்ளி என்றது இப்படியாக இருந்து பெயர் முகவரி என்ற தகவல்களை பெறுவதற்கு வரும். பிறந்த திகதி அவையாவன போன்றன உதாரணம் போன்றதுக்கு வரும். இது முற்றுப்புள்ளி இறுதிக்கு வரும். அப்ப இந்த இடத்துல இந்த அரை புள்ளி தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இனி அடுத்த 13வது வினாவுக்கு விடை தருகின்றேன், கவனியுங்கள். 13வது வினா, 8 சதுர வடிவங்களை இனங்காணக்கூடிய ஒரு யார்? இப்ப நாங்க ஒவ்வொன்றாக பார்ப்போம். இதுல முதலாவதுல 1 ஒற்றை சதுரங்கள், 1 2 3 4 5 6. இனி இதுல 4 சேர்ந்த சதுரம் இப்படியாக 1, இப்படியாக 2. அப்ப 6 சக 2, இங்க 8 சதுரங்கள் இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விட இதுதான். இதுல எத்தனை சதுரம் இருக்கின்றது? இதுல நல்லா கவனிங்கோ, முதல் இருக்கின்ற அடைப்புக்குள்ள 5 சதுரம் இருக்கு. 1 2 3 4, இந்த ஒன்று சேர்ந்து 5 சதுரம் இருக்கு. அதே மாதிரி அடுத்த பெரிய சதுரத்துக்கையும் 5 சதுரம் இருக்கும். அப்ப இதுல 10 சதுரம் இருக்கு. அப்ப இங்க 8 சதுரம் தான் கேட்கப்பட்டது. அப்ப இது பொருந்தாத விட. இதுக்குள்ள எத்தனை இருக்குது? ஒற்றை சதுரங்கள்லாம் 1 2 3 4 5 6 7 8. இதுல 4 உள்ள சதுரங்கள் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இப்படியாக ஒரு சதுரம் இருக்குது, இப்படியாக ஒரு சதுரம் இருக்கு, இப்படியாக ஒரு சதுரம் இருக்கு. அப்ப 3 இருக்கு. அப்ப 8 சக 3 11 சதுரங்கள் இருக்கு. அப்ப இந்த முதலாவதுக்கு தான் 8, மற்ற 2 தவறான விடை. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இந்த வினாவிலே என்ன சொல்லப்படுகின்றது? ஒரு எண்ணை நினையுங்கள். இந்த மாதிரியான கேள்வி முந்தி ஒரு எண்ணை நினையுங்கோ, அதை ஒவ்வொரு காரியம் செய்யுங்கோ என்று சொல்லி கேட்கப்படுற வினாவுக்கு ஒத்ததாக இருக்கின்றது. ஒரு எண்ணை நினையுங்கள். நீங்கள் இப்ப ஒரு எண்ணை நினைக்கிறீர்கள், சாரி, இப்படியாக ஒரு எண்ணை நினைக்கிறீர்கள், அதனை 2 மடங்கு ஆக்குங்கள், அத்துடன் நினைத்த எண்ணை கழியுங்கள். இதை கழியுங்கோ. கிடைக்கும் விடை, அதாவது அத்துடன் நினைத்த எண்ணை கூட்டுக, சாரி, நினைத்த எண்ணை கூற்றுகள். தற்போது கிடைத்துள்ள நினைத்த எண்ணின் இதுல கிடைக்கின்ற விடை